ஹை ஃப்ரெண்ட்ஸ், குக்கு வித் கோமாளி புகழ் மோனிஷா பிளஸி அவர்கள் தளபதி 29 கமிட் ஆனது பத்தி லைட்டா பேசியிருக்காங்க. அதாவது சன் டிவில ஒரு ரியாலிட்டி ஷோல அவங்களோட ஃபேமிலியோட கலந்துக்கும் போது என்னோட கெரியர்ல எங்க அப்பா அதிகமா சந்தோஷப்பட்டது தளபதியோட போட்டோ எடுத்த உடனே தான். அதாவது தளபதி 29 படத்துல நடிக்கிறதால பூஜைக்கு என்னையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தளபதியோட போட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அப்போ அந்த போட்டோவை பார்த்துட்டு எங்க அப்பா பயங்கரமா சந்தோஷப்பட்டாரு. ஏன்னா தளபதி படத்துல நடிக்கிறோன்றது மிகப்பெரிய விஷயம். ஸோ அதனால என்னோட கெரியர்ல இது ஒரு மிகப்பெரிய மொமெண்டா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களோட தங்கச்சியா நடிச்சிருக்காங்க. சோ அதுல இருந்து தளபதி படம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். ஆல்ரெடி தளபதி 29ல பூஜா ஹெக்டே தவிர்த்து மமிதா பைச்சி அவர்கள் வேற இன்னொரு ஹீரோயினா இருக்கிறதால இவங்களுக்கு எப்படியும் ஒரு சின்ன ரோல் தான் இருக்கும். சின்னதா இருந்தாலும் ஒரு சாலிடான கேரக்டரா இருந்தா பயங்கரமா பேசப்படும். பட் அப்படி இல்லைனாலும் தளபதி படத்துல நடிச்சோம் அப்படின்ற ஒரு ஃபேம் இருக்கும். அதுவும் தளபதியோட லாஸ்ட் படத்துல அவரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்றது மிகப்பெரிய ஒரு லக்கு. சோ இவங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இன்னைக்கு ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்ற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை அது தளபதி 29 அப்டேட்டா இருக்குமோன்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தோட டைரக்டரோட அடுத்த படத்தை தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ சந்தேகப்பட்ட மாதிரியே வேற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் தான். பட் சம்மந்தமே இல்லாம ஜனவரி 2 ஃபர்ஸ்ட் லுக் வராது. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் பொங்கலுக்காவது வருதான்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.